50 வயதுலையும் ரொம்பவே போல்டான கேரக்டர்ல ஜேம்ஸ் பாண்ட் கூடவே நடிச்சு உலகம் முழுக்க ரசிகர்களை கவர்ந்த இந்த ஆக்ட்ரஸ் யாருன்னு தெரியுமா? மோனிகா பெல்லுச்சி. இன்னைக்கு நம்ம கண்ணம்மா டைரியில அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். 1964ஆம் ஆண்டு இத்தாலியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவங்க தான் மோனிகா. அவங்களுடைய குடும்பம் ரொம்ப சாதாரணமானது. அப்பா ஒரு லாரி டிரைவர், அம்மா வீட்டை நிர்வகிச்சுட்டு இருந்தாங்க. மோனிகா முதல்ல லாயர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கனவா இருந்துச்சு. 13 வயசுல மாடலிங்கையும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒரே ஒரு முடிவு தான் அவங்களுடைய வாழ்க்கைய இப்போ மாத்திருக்கு. 13 வயசுலயே ஒருத்தவங்களால மாடலிங் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலா மோனிகா தான் இருந்தாங்க. அண்ட் இப்போ பலருமே மாடலிங் துறையில ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆனா ஒரு 60 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெண்ணா 13 வயதுல மாடலிங்ல இருக்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம்தான். டால்ஸ் அண்ட் கெபனா, டயர் மாதிரியான பெரிய ஃபேஷன் பிராண்ட்ஸுக்கு மோனிகா மாடலா இருந்திருக்காங்க. வாக் மாதிரியான மேகசின்ஸ்ல இவங்களுடைய போட்டோஸ் இடம்பெற்றுச்சு. அவங்களுடைய நம்பிக்கையும் அவங்களுடைய ஸ்டைலும் உலகம் முழுக்க இவங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டு வந்துச்சு. அவங்களுடைய ஆக்டிங் கெரியர் எப்ப ஸ்டார்ட் ஆனிச்சு தெரியுமா? உலக சினிமாவுக்கு ஆரம்பத்துல இத்தாலியிலையும் பிரான்ஸ் படங்களையும் தான் நடிக்க ஆரம்பிச்சாங்க. 2000ஆம் ஆண்டு வெளிவந்த மெலனா படம் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாவே இருந்துச்சு. அந்த படத்துல ஒரு விடோவா நடிச்சிருந்தாங்க. விதவையா இவங்களுடைய ஆக்டிங் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற வகையில இருந்துச்சு. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உலகம் முழுக்க பாராட்டுகளை வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா ஹாலிவுட் படங்கள்லையும் வாய்ப்பு கிடைச்சது. அவங்க நடித்த மேட்ரிக்ஸ் ரீலோடட், மேட்ரிக்ஸ் ரெவல்யூஷன் படங்களும் பெரிய வெற்றி பெற்றுச்சு. 2004ல மெல் கிப்சன் இயக்கிய த பேஷன் ஆஃப் த கிறிஸ்ட் படத்திலையும் நடிச்சாங்க. 2015ல ஜேம்ஸ் பாண்டோடைய படமான ஸ்பெக்டர்ல நடிச்சப்போ அவங்களுடைய வயசு என்ன தெரியுமா? 50. ஆனா அவங்க தான் ஹிஸ்டரியில பெரிய வயதுல நடித்த பாண்ட் கேர்ள். அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். மோனிகா பல ஆண்டுகளா உலகத்துடைய அழகிய பெண்கள்ல ஒருத்தவங்களா எப்பயுமே லிஸ்ட்ல இருப்பாங்க. வாக், மேக்ஸிமம், பீப்புள் மாதிரியான மேகசின்ஸ்ல அவங்களுடைய பேர் எப்பயுமே இருக்கும். அவங்களுடைய அழகு மட்டும் இல்லாம எந்த வயதுலையுமே தன்னம்பிக்கையோட வாழ்றது எப்படி அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னா அது மோனிகா தான். உலகம் முழுக்க ரசிகர்களை கவர்ந்த இத்தாலியன் நடிகையான மோனிகா பெல்லுச்சியோட வாழ்க்கை கதை இதுதான். 13 வயசுல மாடலிங்ல ஆரம்பிச்ச ஒரு சாதாரண பெண் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு லெஜெண்டா பார்க்கப்படுறாங்க. நீங்க மோனிகா பெல்லுச்சியோடைய படம்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் எது? மெலனா, மேட்ரிக்ஸ் இல்ல ஸ்பெக்டர்? என்ன திரைப்படம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்ணம்மா டைரியில சந்திக்கலாம்.